நம்ம எந்த பாவத்துல மீண்டும் மீண்டும் விழுந்துட்டே இருக்கிறோம். அது ஆண்டவர் கேட்கணும், ஆண்டரே இந்த கோபத்துல நான் அடிக்கடி விழுந்துடுறேன், அடிக்கடி டென்ஷன் ஆகுறேன், அடிக்கடி எரிச்சல் படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க, இது மேற்கொள்ள உதவி செய்யுங்க. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்முடைய பலவீனத்தை அறிக்கையிடணும். ஆண்டவர் உதவி செய்ய, நம்முடைய இயலாமை அறிக்கையிடணும். கண்டிப்பா ஆண்டவர் ஒரு உதவி செய்வார். அப்ப நம்ம மன்னிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா தீராத நோய்கள் எல்லாம் தீரும். ஒரு சகோதரிக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் வியாதி வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, வீட்டுக்கு கொண்டு போயிருக்கேன், அவ்வளோதான், புத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப சோர்வை வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு தியானத்துக்கு போயிட்டு வாங்க, அங்கே டாக்டர் கைவிட்டாலும் பரவாயில்ல, எல்லா டாக்டருக்கும் தலை மருத்துவர் யார்? ஆண்டவர். அவர் நினைச்சாருன்னா அவங்க நொடி பொழுது ஒரு பிரச்சனை மாறிடும், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரிட்டு அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, தியானத்துக்கு வந்தாங்க. தியானத்துக்கு வந்து அந்த குருவான்கிட்ட போய் ஜெபிக்க சொல்றாங்க, ஃபாதருக்கா ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி டாக்டரால கைவிடப்பட்ட நிலையில வந்திருக்கிறேன், கேன்சர் வியாதி முத்தி போய் வந்திருக்கிறேன், எனக்கு அவ்வளவுதான் இப்போ வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்கிறப்ப குருவானவர் வந்து அவங்க தலைமையில கை வச்சு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சகோதரி உள்ளத்துல அவ்வளவு ஒரு கசப்பு வெறுப்பு இருக்குது. அவ கேட்காரு, யார் மேடம் உனக்கு இவ்வளவு கசப்பு வெறுப்பு, ஏன் இப்படி இருக்கிற அப்படிங்கிறப்ப, என்னுடைய மாமியார் மேல எனக்கு பயங்கரமான கோபம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறப்ப, என் மாமியார் பத்தி நினைச்சாலே ஓங்கி ஃபுட்பால் எத்தனமா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வந்து எத்தனும் அந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணுறது, கோபமா வருது, அந்த அளவுக்கு என் மனசை அவங்க காயப்படுத்திருக்காங்க, வேதனைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப வா சொல்றாரு, உன் மாமியார் நீ மன்னிப்பா, ஆண்டவனை சுகப்படுத்துவார் அப்படிங்கிறாங்க. என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க, நான் அதை மட்டும் என்னால் செய்யவே முடியாது, அவங்க எவ்வளவு என்னை காயப்படுத்திருக்காங்க, எப்படி அவங்க நான் மன்னிக்கலாம் முடியாது அப்படிங்கிறப்ப, இது ஒண்ணுதான்ப்பா தீர்வு, மாத்திரையோ மருந்தோ எதுவுமே கிடையாது. உன் மாமியார் நீ மனசார மன்னித்தாய் என்றால் கடவுளுக்கு என்ன பண்ணுவார் வந்து அற்புத சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சகோதரியால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த மாமியார் செஞ்ச குடும்பம் பூரா மனசுல வந்துகிட்டே இருக்குது பாத்தீங்கன்னா. அப்ப அந்த குருவான சொல்றாரு, அந்த சிலுவை தொங்கி கொண்டிருந்த இயேசுவை காமிச்சு சொல்றாரு, பாத்தீங்களா இயேசுவா பாருங்க, அடிச்சாங்க, காரி துப்புனாங்க, காயப்படுத்தினாங்க, ஆனா அதெல்லாம் மறந்து அப்பா என்ன சொல்றாரு, தந்தையே தாம் செய்வது அறியாம என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, மன்னின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, அந்த கல்வாரி அன்பை உன் உள்ளத்தில் ஊற்றப்படும்படியாக நீ ஜெபி, ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொன்னாங்க. அது மாதிரி என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த சகோதரி, ஆண்டவரே என் மாமியாரை மன்னிக்கூடிய இதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நற்கரணை ஆராதனை வழிபாடுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொடுதலை அவங்க உணர்ந்தாங்க. பாத்தீங்கன்னா வந்து அந்த கேன்சர் கட்டி அவங்க உடல்ல இருந்து இப்படி கேட்பதுமான ஒரு உணர்வு கிடைச்சது. பாத்தீங்கன்னா அந்த தியானத்துக்கு ரொம்ப கடைசியா ரொம்ப சாட்சி சொல்லிட்டு போனாங்க. அந்த கேன்சருக்குரிய அந்த அறிகுறியே இல்லாதபடி ஆண்டு என்ன பண்ணாங்க, அந்த தொற்று என்ன பண்ணிட்டாங்க வந்து சுகப்படுத்திட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா. ஆண்டுடைய நாமம் இன்றைக்கும் என்றென்றைக்கும் வாழ்க்கப்படுவதாக. பாத்தீங்கன்னா டாக்டரால கைவிடப்பட்டு ஒண்ணும் முடியாதுன்னு சொன்னாங்க பாருங்க, அவங்க எப்ப மனசார மன்னிச்சு தன்னுடைய மாமியாரை ஏற்றுக்கொண்டார்களோ அப்ப பாருங்க அந்த மாதிரி அறிவுரையே இல்லாம ஆண்டப்பட்ட வந்து ஹீலிங் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அது பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஆண்டவர் நினைச்சார்னா நொடி பொழுதில் ஏழையராய் இருப்பவரை செல்வராய் மாற்றுவது அவருக்கு லேசான காரியம், ரொம்ப எளிதான காரியம். பாருங்க, வருஷத்துக்கு சொல்ல, மாசத்துக்கு சொல்ல, நொடி பொழுதா, ஒரு நொடிதான் ஆண்டு நினைச்சான்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் மாற்ற முடியும். பல லட்ச ரூபாய் கடன் இருக்கலாம், ஆண்டு நினைச்சாலும் நொடி பொழுத மாற்ற முடியும். டாக்டரால கைவிடப்பட்ட நோயா இருக்கலாம், ஆண்டு நினைச்சாலும் அடுத்த நொடி சுகத்தை கொடுக்க முடியும். நீங்க எதெல்லாம் பிரச்சனை சொல்றீங்களோ எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டு நினைச்சாலும் நொடி பொழுத மாற்ற முடியும். அதுதான் விசுவாசம். சீராக் 11:21 நம்ம படிக்கிறோம், நொடி பொழுதில் ஏழைகளை செல்வராய் மாற்றுவது ஆண்டவருக்கு எளிதானது, லேசானது. அந்த வசனத்தை நாம் படிப்போம். சீராக் 11:21 நாம் வாசிப்போம். ஆவியின் செயல்களை கண்டு வியப்பு அடையாதே, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள், உன் உழைப்பில் நிலைத்திரு. நொடி பொழுதில் ஏழையரை திடீரென்று செல்வராய் மாற்றுவது ஆண்டவரின் பார்வையில் எளிதானது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, நொடி பொழுதில் ஏழையரை செல்வராய் மாற்றுவது ஆண்டவரின் பார்வையில் லேசானது. லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். பாத்தீங்களா, நொடி பொழுதுதான் பாத்தீங்கன்னா வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் நினைச்சாலும் நொடி பொழுது மாத்திர முடியும். உதாரணத்துக்கு தாவீதுலாம் பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் ஆண்டிடம் அரசராக கொண்டு போனார். பாத்தீங்கன்னா வந்து
சிறைச்சாலையில கைதியா இருந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துக்கே ஆழ்வார் கொண்டு வந்தார். அவர் நினைச்சார்னா நொடி பொழுதுல எல்லா பிரச்சனையும் மாற்றி விட முடியும். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. நான் வழிபடக்கூடிய தெய்வம் என்னை காப்பாற்றுவார், என்னை வழிநடத்துவார், அவர் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை என்பது அதுதான் விசுவாசம். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் என்னோடு இருப்பதால் நான் எந்த தீங்கிற்கும் அஞ்சிட மாட்டேன். தானியேல் 3 நண்பர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த அரசர் சொல்றாங்க, நீர் வைத்திருக்கிற இந்த பொன் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை இந்த தீச்சுழித்து தப்புவிப்பார். ஒருவேளை அவருக்கு எங்களை தப்புவிக்க மனமில்லாமல் போனாலும் நீர் வைத்திருக்கிற பொன் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அதுதான் விசுவாசம். என்ன அர்த்தம்? ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவரையே நாங்கள் சார்ந்து கொள்வோம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிச்சா மட்டும் என்ன பண்றாங்க? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சிறந்தவர் சொல்றாங்க. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல என்ன பண்றாங்க? ஜெபிச்சு பார்த்தேன், என்ன ஒண்ணும் கிடைக்கல, நான் ஜெபிக்க மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். பெற்றுக்கொள்ளும் வரை நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா வந்து ஜெபிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லிக்கிறது பாத்தீங்கன்னா வந்து. அதனால அவர் ஆசீர்வதிச்சா மட்டும் கிடையாது, ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவரே நம்ம என்ன பண்ணணும்? சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா வந்து இருக்க வேண்டும். இப்போ முதல் காரியம் பாத்தீங்கன்னா அந்த மன்னிக்கிறது ரொம்ப அவசியம். அப்ப மன்னிக்கும் போது பாருங்க, தீராத நோய்கள் எல்லாம் தீருது. இன்னொரு உதாரணம் பார்க்கும்போது மன்னிக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா தடைகள் எல்லாம் நீங்குது. திருமண தடை, குழந்தை பாக்கியம் தடை, பொருளாதார தடை, வேலை வந்து பிசினஸ் எவ்வளவுதான் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஒரு பிசினஸ்ல ஒரு எதுவுமே க்ரோ ஆகவே இல்லை. அந்த தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் யோசித்து பார்க்கணும். நான் யாரையாவது கோபமா இருக்கிறேன், நான் யாரையாவது சண்டை போட்டு பேசாம இருக்கிறேன், அதெல்லாம் சரி செஞ்சுட்டோம்னா அதெல்லாம் ஆண்டு விளக்கிடுவாரு. இதே மாதிரி தான் ஒரு திருமணமான கணவன் மனைவி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடையாது. சாலப்படி தியானத்துக்கு போயிருந்தாங்க கேரளாவுக்கு. அங்க போய் இந்த மாதிரி குருவான்ட்ட ஜெபிக்கும் போது இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லைங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அந்த குருவான ஜெபிக்கும் வெளிப்பாடு வருது. அப்ப அந்த பையனை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய வாலிப வயசில் உன்னுடைய தகப்பனாருடைய உள்ளத்தை நீ காயப்படுத்திருக்கிற, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பையன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபாதர்னு ரொம்ப மழுப்புறாங்க. இல்லை நல்லா யோசிச்சு பாரு, நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் அப்பாவுடைய மனசுல காயத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த பையன் ஒருத்தருக்கு சொல்ல ஆரம்பிச்சான், ஆமாங்க ஃபாதர், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக்ல வருவாங்க, நான் மட்டும் எதில் வந்துருக்கேன் பார்த்தா வந்து சைக்கிள்ல வந்துட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிண்டல் பண்ணாங்க, என்னடா நாங்கெல்லாம் பைக்ல வரோம், நீ மட்டும் என்ன பண்ற, இன்னும் பழமை மாதிரி சைக்கிளே வந்துட்டு இருக்கிற, கிண்டல் பண்ணாங்க. அதனால என் அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பைக் என்ன பண்ணுங்க நீங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்பா சொல்றாரு, நம்ம நடுக்கிற ஃபேமிலிடா, அக்கா தங்கச்சியா இருக்கிறாங்க, கரையேற்றணும், கொஞ்சம் பொறுமையா இரு, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டான், கேட்டு பார்த்தவன் ஒரு வார்த்தையை விட்டுட்டான், நான் கேட்பதை உங்களால் வாங்கி தர முடியவில்லை, என்னை ஏன் பெற்றீங்கன்னு கேட்டான். அந்த வார்த்தை அந்த அப்பாவுடைய மனசு என்ன பண்ணி காயப்பட்டுச்சு. நான் பெற்ற பிள்ளையே என்னை பார்த்து ஏன் என்னை பெற்றா என்ன நான் கேட்டுட்டானேன்னு சொல்லி அதை நினைச்சு அவங்க அப்பா என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி என்ன பண்ண ரொம்ப அது ஒரு ஆழ்மன காயமாக மாறிடுச்சு. அப்ப அந்த குருவன் தான் சொல்றாரு, உன்னுடைய அப்பாவை மனசு என்ன பண்ண காயப்படுத்திக்க, அதை நீ என்ன பண்ண போய் இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பா என்ன பண்றாரு, நீ சொன்ன அந்த வார்த்தையினால மனம் உடைஞ்சு நொந்து போயிருக்காரு. நீ என்ன பண்ண, தியானம் முடிஞ்சு நேரம் போய் என்ன பண்ண, அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகு, இந்த குழந்தை பாக்கிட்டு தடை கூட ஆண்டு நீங்குவாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பையன் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா தியானம் முடிஞ்சு நேரம் போய் அம்மா அப்பா காலில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகு. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இரட்டை குழந்தையை கொடுத்து என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா, குழந்தையே இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க பல வருஷங்களாக. எப்ப மனம் மாறி மன்னிப்பு கேட்கும் போது பாருங்க, அந்த தடையை போற நீக்கி என்ன பண்ணாரு, இரட்டை குழந்தை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். அதுதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. எசையா 45ஆம் அதிகாரம் 10 நாம் படிக்கிறோம், பெற்ற தாயை பார்த்து என்னை ஏன் இப்படி பெற்றெடுத்தாய் என்று கேட்பவனுக்கு ஐயோ கேடு. அம்மா அப்பா பார்த்து ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்தீங்க அப்படின்னு யாராவது கேட்டா அது சாபம். அந்த வசனத்தை நாம் படிப்போம். எசையா 45:10 நாம் வாசிப்போம். தந்தையிடம் நீ ஏன் என்னை இப்படி பிறப்பித்தீர் என்றும் தாயிடம் நீ ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்தாய் என்றும் வினவுபவனுக்கு ஐயோ கேடு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா,
பயங்கரமான வசனம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மா அப்பாவுடைய மனசை காயப்படுத்தினா அது ஆசீர்வாதமா இருக்கு. அது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா நாம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பெற்றோரின் மனதை நாம் மகிழ்விக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 10 கடலை ஒரு கடலை என்ன பண்ணா, உன் தாய் தந்தையை மதித்து நட, மிதித்து நட என்று மதித்து நட. ரெஸ்பெக்ட், ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். உன் தாய் தந்தை கனம் பண்ணுவாயாக. ஏன் நிறைய குடும்பங்கள்ல சாபம் என்றால் அம்மா அப்பாவை நம்ம மனசு போகும்படி நடத்தினோம் அப்படின்னா அது சாபமாக மாறிவிடும். சீராக் 3ஆம் அதிகாரம் 16 நமக்கு எச்சரிக்கிறது, அன்னையருக்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவார்கள். சீராக் 3ஆம் அதிகாரம் 16 நாம் வாசிப்போம். சீராக் கடவுளை படைப்பவன் போல்வர், அன்னைக்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அன்னையருக்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவார்கள். யோசித்து பார்க்கணும், ஏன் எனக்கு இந்த வேலையில தடை, ஏன் திருமணத்துல தடை, ஏன் குழந்தை பாக்கியத்துல தடை, ஏன் பொருளாதார தடை? எனக்கு அம்மா அப்பாவுக்குள்ள உறவு சரியா இருக்குதா? அவங்க நான் மகிழ்ச்சியா வச்சுக்கிறேனா? அவங்களுக்கு நான் உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறேனா? ஏன்னா எனக்கு நான் வாலி வயசுல இருக்கும்போது இதெல்லாம் சொல்றதுக்கு யாரும் கிடையாது. நானே என் அம்மா அப்பாவை நிறைய என்ன பண்ணிருக்கேன், காயப்படுத்திருக்கேன், வேதனைப்படுத்திருக்கேன். இப்ப நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ ஆண்டவரே, அம்மா அப்பாவை ரொம்ப அழுவச்சிட்டோமே. இப்ப நினைச்சா கஷ்டமா இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து. ஆனா அப்ப எனக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை. அதனால்தான் இந்த இளமை பருவத்தில் இளைஞர்களுக்கு சொல்லணும், இதெல்லாம் சொல்லணும், இறை வார்த்தை சொல்லி கொடுக்கணும். அப்பதான் நல்வழிப்படுத்தப்படுவாங்க. இந்த இறை வார்த்தை சொல்லி வச்சுங்க, மனம் போன போக்கு தான் வாழ்வாங்க. நான் சொல்றதான் ரைட்டு அப்படிதான் வாழ்வாங்க. நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மனசும் மாமிசம் விரும்புகின்றதை நான் செய்து கொண்டிருந்தேன். நானும் மனைவியும் இந்த மாதிரி ஆண்டுகள் வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா அப்பா தனியா ரூட்ல கூட்டு போய் பேசிட்டே இருப்பேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் வாங்கணும் சொல்லி என்ன பண்ணுவேன், போட்டு என்ன பண்ணுவேன், மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பேன். ஒவ்வொரு முறையும் எங்க அம்மா அப்பா வாங்க ரூட்ல போய் பேசலாம்னு சொன்னா எங்க அம்மா பார்த்து மனைவிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட்டு போய் எவ்வளவு நேரம் கழுத்து இருக்க போறேன்னா தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன், கட்டாயம் பண்ணிட்டு இருப்பேன். நீங்களும் ஞானஸ்தானம் எடுக்கணும், நாங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நீங்களும் ஞானஸ்தானம் எடுக்கணும் கட்டாயம் பண்ணிட்டு இருப்பேன் பாத்தீங்கன்னா வந்து. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, யாரை கட்டாயப்படுத்தி நம்மளோட கொண்டு வரக்கூடாது, இயேசுவின் அன்பை ருசிச்சுட்டு அவங்க வரணும். அப்பதான் நினைச்சு நிற்பாங்க. நம்ம யாரை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தோம்னா அந்த வேலை முடிவாங்க, ஓடி போயிடுவாங்க, பிச்சுட்டு போயிடுவாங்க பாத்தீங்கன்னா. அதனால என்ன, அவர்களா இயேசுவின் அன்பை ருசிச்சு வந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வந்து நினைச்சு நிற்பாங்க பாத்தீங்கன்னா. இன்னைக்கெல்லாம் பாருங்க, திருமண காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா பையன் வந்து கிறிஸ்துவ பையனா இருப்பான், பொண்ணு பாத்தீங்கன்னா பிரேடத்தார் இந்து பொண்ணா இருக்கும்னு வச்சுங்க. அந்த பொண்ணும் பையனை சொல்ல என்ன பண்ணுவாங்க, நான் இயேசு என்ன பண்றேன், நான் இயேசு சர்ச்சுக்கு வருவேன், நான் இயேசு ஏற்றுக்கொள்வேன் சொல்லுவாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்க மனசுல ஒரு துளி கூட இயேசுவை மேல அன்பு இருக்காது. அவங்க ஏன் மேரேஜுக்கு ஓகே சொல்றாங்க, ஏன் இயேசு சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா அந்த கல்யாணம் என்ன பண்ண நடக்கணும். அதுக்கு தான் என்ன பண்றாங்க, நான் வந்துடுறேன் சர்ச்சுக்கு வரணுமா வர்றேன், ப்ரேயர் வரணுமா வர்றேன். எதுக்குன்னா அந்த கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அந்த பையனை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு என்ன பண்றாங்க, ஓகே சொல்றாங்க. ஆனா மனசுல ஒரு துளி கூட இயேசப்பா மேல ஒரு அன்பு என்ன பண்ணல பாத்தீங்கன்னா வந்து இல்ல. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அவுட் ஆஃப் லவ் ஃபார் கிரைஸ்ட், அன்பின் நிமித்தமா அவரை ஏற்றுக்கொள்ளணும். சும்மா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அந்த பையனை கல்யாணம் பண்ணணும், அதுக்காக நான் வந்து கிறிஸ்டின் ஆகிறேன், அதெல்லாம் போய் அதெல்லாம் ஒரு சுய லாபத்துக்காக செய்யக்கூடிய காரியம், ஆலயத்துக்காக செய்யக்கூடிய காரியம், இயேசுக்காக அல்ல, அந்த பெண்ணுக்காக அந்த பையனுக்காக. அது நினைச்சு நிக்காது. அப்படிதான் ஒரு வாலிப பெண், அந்த பையன் அந்த பொண்ணு வந்து இந்த கரெக்டா இந்த பையன் தான் கல்யாணம் பண்ணி சொல்றாங்க, பிரேரத்தார் அந்த இந்து பையன் தான் கல்யாணம் சொல்றாங்க. அம்மா அப்பா கெஞ்சி நாங்க அழுகுறாங்க, வேணாம் இது ஆண்டு சித்தத்துக்கு இருக்கிறானது செய்யக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவர்களோடு உங்களை நீங்கள் பிணைத்துக் கொள்ள வேண்டாம். ஒளிக்கு இருளோடு என்ன தொடர்பு, நீதிக்கு அநீதியோடு என்ன தொடர்பு, கடவுளுடைய கோயிலுக்கும் பாகாலின் கோயிலுக்கும் என்ன இணக்கம். அதனால கிறிஸ்தவ அல்லாதவர்களோடு என்ன பண்றது, நட்பு என்ன பண்ணுது, திருமண ஒப்பந்தம் பண்ணவே கூடாது. அது அப்படி பண்ணா சாத்தான் உள்ள வந்துடுவான். அதெல்லாம் சாத்தானுக்கு ஓபன் கேட், சாத்தானுக்கு கண்ணி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க நம்ம எவ்வளவு கேள்விப்படுறோம் பாருங்க.
கேட்டா அந்த காதல் என்ற மாய வழியில் போய் சிக்கிட்டு என்ன பண்றது பார்த்தீங்கன்னா வந்து கட்டினா அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேணாம். பாருங்க எப்படிப்பட்ட டயலாக்லாம் பாருங்க. இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பா வந்துட்டு என்ன பண்றது, இப்ப லவ் பண்ண காதலனை காதலி போய் என்ன பண்றது, அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேணாம். அந்த அளவுக்கு போறாங்க பார்த்தீங்கன்னா வந்து. ஏன் இதுல என்னன்னா ஒண்ணு கிடையாது, சினிமாவை பார்த்து 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 கெட்டு போகக்கூடிய காரியங்கள் தான். இன்னைக்கு சினிமா என்ன போட்டு காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எப்படி லவ் பண்ணலாம், அதுல போடுற வன்முறை காட்சிகள், ஆபாச காட்சிகள், இதுதான் பழி வாங்க, இதுதான் போட்டு காமிக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவர்களாகிய நாம் சினிமா பார்க்கணும்னா இதுதான் காரணம். இன்னைக்கு ஏன் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள், ஏன் மன்னிக்க முடியலை தான் காரணம். அது என்ன போட்டு காமிக்கிறாங்க, பழிக்கு பழி வாங்கணும், தீமைக்கு தீமை செய்யணும், அடிக்கணும், சண்டை போடணும். என்ன போட்டு காமிக்க, மாமியார் மகனுக்கு என்ன சண்டை, எப்படி பேராசை, எப்படி பணத்தை என்ன பண்றது, எப்படியா குறுக்கு சம்பாதிக்க, இதைத்தான் போட்டு காமிக்கிறாங்க. இதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நாம் எதை பார்க்கிறோமோ அதுதான் நம்ம மைண்ட் என்ன பண்ணி ரிஜிஸ்டர் ஆகும். அதனாலதான் நான் பார்க்க ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வந்து நேரத்தை நீடிக்கூடாது. நாட்கள் பொல்லாதவையா இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். எபேசியர் 5:14 படிக்கிறோம். நாட்கள் பொல்லாத நாட்கள் இருக்கிறோம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டு நமக்கு காலத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் வயல் படிச்சு அவர் தெரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்தார போல சினிமா சீரியல் நேரத்தை நீடிக்கூடாது. அதெல்லாம் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள். கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து எனக்கு நேரமே போக மாட்டேங்குது, எனக்கு லைஃப் போறதுக்குன்னு சொன்னோம் அப்படின்னா we never tasted the love of Christ. இயேசுவின் அன்பை நாம் சுவைக்கவில்லை என்று அர்த்தம். இயேசுவின் அன்பை சுவைத்தவரை வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. 4 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லணும், இயேசுவை பத்தி நம்ம நற்செய்தி அறிவிக்கணும். இந்த எண்ணம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து. அப்போ வந்து உலகத்தாரை போல டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஆன்மா வந்து நரகத்துல தீயில கஷ்டப்பட்டு இருந்துச்சு, வேதனைப்பட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ஆன்மா ஆண்டரை நோக்கி சொல்லுது, ஆண்டரை ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, நான் என்ன பண்றேன், பூமியில போய் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழுவேன். நான் இந்த மாதிரி நேரத்தை வீணடிக்காம, மொபைல நேரத்தை வீணடிக்காம, இந்த மாதிரி உலக போக்கு பொழுதுபோக்கு நேரத்தை வீணடிக்காம உங்களுடைய இறை வார்த்தையை படிச்சு உமக்கு ஊழியம் செஞ்சு உங்களுக்கு பிரியமான பிள்ளைய நான் வாழ்வேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் ஆண்டு கெஞ்சி கேட்டுச்சான். அப்ப ஆண்டு சொன்ன பதில், மை ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஓவர். உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் ஒரு சில தீர்ப்பு கொடுத்துட்டு அவ்வளவு முடிஞ்சு. இங்க ஹைகோர்ட்ல நம்ம அப்பீல் பண்றோம்னு வச்சுங்க, இங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்க கொண்டு போகலாம், சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகலாம். ஆனா அங்க அப்படி கிடையாது. பரந்தாவ கவர்மெண்ட்ல ஒன்ஸ் ஆண்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆண்டு சொல்ற அந்த ஆன்மாவை பார்த்து, உனக்கு நான் பூமியில வாழ்ந்த போது எவ்வளவு கோடி வாய்ப்புகள் நான் கொடுத்தேன் என்னை பின்பற்றுவதற்காக, எனக்கு ஊழியம் செய்வதற்காக உனக்கு எத்தனையோ வாய்ப்பு நான் கொடுத்தேன். நீ மீண்டும் மீண்டும் என்ன பண்ண, என்னுடைய அன்பை நீ புறக்கணித்தாய், என்னை விட்டு விலகி போயிட்டே இருந்த. கடைசியில உன்னுடைய முடிவை நீயே என்ன பண்ணிட்டாய், தேடிக்கொண்டாய். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. உன் வாழ்வின் முடிவை நீ எண்ணிப்பார், அப்போது நீ ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டாய். அந்த வசனத்தை படிப்போம். சீராக் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம். சீராக் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எல்லாவற்றிலும் உன் முடிவை நீ எண்ணிப்பார், அப்போது நீ ஒருபோதும் பாவம் செய்ய. நினைச்சு பார்க்கணும், நம்ம முடிவை பத்தி நினைச்சு பார்க்கணும். குடிச்சு கெடுத்துட்டு இருக்கேனே, இது நலன் கொண்டு போய் நினைச்சா பாட்டு தொட மாட்டாங்க. இந்த மாதிரி பணம்னு ஆண்டை தேடாம பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கேனே, இது நலன் கொண்டு போய் நினைச்சா பண ஆசை எடுக்க மாட்டாங்க. பண ஆசையிலே, பொருள் ஆசையிலே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அன்பே உங்கள் வாழ்க்கைக்கு ஆணிவேராகவும் அடித்தளவுமாய் இருப்பதாக. அன்புதான் இருக்கணும், பணம் கிடையாது. செல்வர்கள் இறை ஆட்சிக்குள் நுழைவது மிக கடினம். ஊசியின் கால் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டகம் போயிடும். ஆனா செல்வம் எங்க போக முடியாது, இறை ஆட்சிக்கு போக முடியாது. அந்த செல்வரான இளைஞர் அந்த நிலைவாழ்வை இழந்து போறதுக்கு காரணமே பண ஆசை தான் பார்த்தீங்கன்னா வந்து. யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி மொபைல் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கேனே, இது என் நேரத்தை கொண்டு போய் நினைச்சாங்கன்னா மொபைல் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். அதான் பேர் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றிலும் உன் முடிவை நீ எண்ணிப்பார். நான் இப்படியே என் வாழ்க்கைக்கு ஓடிட்டு இருக்குதே, இவன் முடிவு எப்படி இருக்கும் அதை நினைச்சு பார்த்தோம்னா நான் பாவம் செய்ய மாட்டோம். அந்த மாதிரி தான் என்னுடைய வாலிப வயசுல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், அம்மா அப்பா மனசை ரொம்ப காயப்படுத்திருக்கேன், வேதனைப்படுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை பாத்தீங்கன்னா திருச்சியில காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா படிச்சுட்டு இருக்கும்போது
அந்த அம்மாட்ட கொஞ்சம் சண்டை வந்து பேசாம இருந்தேன் பார்த்தீங்கன்னா வந்து என் அம்மா என்னை பார்க்குறக்கா என்ன பண்ணாங்க, அங்கே சித்தைக்கோட்டையிலேருந்து பல பஸ் மாறி வந்தாங்க, ஒரு 4-5 பஸ் மாறி பல மணி நேரம் டிராவல் பண்ணி திருச்சிக்கு வந்திருந்தாங்க, வந்து பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு மன வருத்தம் எங்கள் அம்மா மேலே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸை மட்டும் அம்மாட்ட என்ன வாங்கிட்டு ஒரு வார்த்தை கூட என்ன பண்ண நான் பேசவே இல்லை. அப்படியே என்ன பேசணும் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு போனால் திட்டுறாங்க, டேய் உன்னை பார்க்கறதுக்கு அம்மா எவ்வளோ பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களா, எவ்வளோ பஸ் ஏறி எவ்வளோ டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, ஒரு வார்த்தை கூட பேசாம பணத்தை மட்டும் வாங்கிட்டு நீ பாட்டுக்கு அனுப்பிச்சு திட்டுறாங்க பசங்க. நான் அழுகிறே தவிர போய் அம்மாட்ட போய் பேசுறது என்ன பண்ண வந்து அவ்வளவுதான் கடினம் உள்ளம் என்ன பண்ண மனசை கண்டுபடுத்திக்கிறது. அதான் வீண் வைராக்கியம். இன்று நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் மூதாதைகளை போல உள்ளத்தை கடினப்படுத்தாதீர்கள். Don't harden your heart. இறை வார்த்தை கேட்கும் போது நம்முடைய உள்ளத்தை கடினப்படுத்தக்கூடாது, விட்டு கொடுக்கணும். இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டு சொல்றாரு. இந்த காலத்துல சேவை பிரதர் அருமையா சொன்னாங்க பாத்தீங்கன்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தியானத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா தியானம் முடிச்ச உடனே ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த இன்னைக்கு கொடுத்த மறைகள் எல்லாமே செய்தி எல்லாமே என் மாமியாருமே ஆண்டு கொடுத்துருக்காரு. என் மாமியார் இன்னைக்கு என்ன பண்ணல, இந்த தியானத்துக்கு வரல என்ன பண்ணாங்க, ரொம்ப என்ன பண்ணாங்க ஃபீல் பண்ணாங்க. அப்ப இன்னொரு சகோதரி சொன்னாங்க, ஏப்பா அந்த பிரதர் கொடுத்த 1 மணி நேரம் செய்யல ஒரு வார்த்தை கூட உனக்கு நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லையான்னு கேட்டாங்க. அது மாதிரி தான் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து இது எனக்கு இல்லை என் மாமியாருக்கு தான், அவங்க தான் முதல்ல திருந்தணும். நான் அப்படிதான் இருந்தேன் பார்த்தீங்கன்னா வந்து என் மனைவி திருந்தணும், என் அம்மா திருந்தணும், அப்பா திருந்தணும், இப்படித்தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்ப ஆண்ட சொன்ன, ஏ சதீஷ் நீ முதல்ல திருந்துடா, நீ திருந்துனா ஒரு குடும்பம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து மாறிடுவாங்க. பைபிளை எடுக்கக்கூடிய நம்மள்ட்ட தான் ஆண்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, கணக்கு கேட்பாரு. இப்ப பைபிள் படிக்காத கணவனோ பைபிள் படிக்காத மனைவியோ அவங்க விட்டு ஃபர்ஸ்ட் எங்க வைப்பார், நம்மகிட்ட தான் என்ன பண்ணுவாரு, நீ பைபிள் படிக்கிற, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்ன பண்ணுவோம், ஏன் வசதி என்ன பண்ணுவா, நம்மகிட்ட தான் கணக்கு என்ன பண்ணுவா ஃபர்ஸ்ட் கேட்பார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், நீ முதல்ல திருந்து, நீ முதல்ல மனம் மாறு, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவேன் மற்றவங்களை மாத்திடுவேன், நீ முதல்ல மனம் மாறு. அதனால நம்ம என்ன பண்றோம், நிறைய பேருக்கு மனம் மாறுக்க ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆண்டரே தேசத்துல எழுப்புறது வரணும், நல்லா மனம் மாறணும், எல்லாம் ஜெபிக்க நல்லதான். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபிக்க வேண்டியது, நான் என்ன பண்ணணும், மனம் மாறணும் என்ன பண்ணணும் ஜெபிக்கணும். பாத்தீங்கன்னா வந்து எனக்கு முதல்ல மனமாற்றம் தாங்கப்பா. உலகத்தை மாற்ற நினைக்கின்றவன் முதலில் அவன் மனம் மாற வேண்டும். உலகம் மாறணும் நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் மனம் மாறணும். நான் மனம் மாறாம எழுப்பதுக்காக நான் ஜெபிக்கிறேன், எழுப்பதுக்காக ஜெபிக்கிறேன்னா ஆண்டு சொல்வார், முதல்ல உனக்கு எழுப்பது வரட்டும், அந்த எழுப்பது ஓண்ட ஆரம்பிக்கட்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று அன்னை தெரசா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மகிட்ட ஆரம்பிக்கணும். பாத்தீங்கன்னா வந்து அவங்க மாறணும், இவங்க மாறணுங்கிறத விட நம்மள மாறணும். என் வாழ்க்கையில அந்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின வசனம் பாத்தீங்கன்னா லூக்கா 6:41 சொல்லப்பட்டிருக்கு, உன் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீ பார்க்காமல் அடுத்திருப்பவர் கண்ணில் இருக்கும் துரும்பை நீ பார்ப்பது ஏன். அந்த வசனம் பாருங்க, லூக்கா 6:41 நாம் வாசிப்போம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அருமையான வசனம் பாத்தீங்களா, இதுதான் என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின வசனம். நானும் வந்து இப்படி பேசிட்டு இருந்தேன், மற்றவங்களை பத்தி குறை சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டு இந்த வசனத்துக்கு மூலமா சொல்றாரு, ஓட்டை இவ்வளவு 1008 பிரச்சனை இருக்குல்ல, அதை நீ பார்க்காம ஏன் மற்றவர்கள குறையை நீ பார்க்கிறாய்? அதை யோசிச்சு பார்க்கணும். மற்றவங்களை பார்த்து குற்றம் சொல்றது ஈஸி, அவங்களை பார்த்து அவங்கள்ட்ட தப்பு இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றவர்கள் யார் குறைய பார்க்கிறாங்களோ அவர்கள் ஒருபோதும் தம்மிடம் உள்ள குறையை பார்க்கவே மாட்டாங்க. அப்படிதான் நானும் பார்த்தீங்கன்னா ஏன்ட்ட 1008 பிரச்சனையை வச்சுட்டு மற்றவங்க நோக்கி அந்த மாதிரி அவங்கள்ட்ட அந்த தப்பு இந்த தப்பு சொல்லிட்டு இருந்தோம்னா அதான் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டை நீ பார், உன்ட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு காரியங்கள் இருக்குது, இதை நீ முதல்ல சரி செய். மற்றவர்களுடைய தூசி என்ன பண்ண அதை நீ பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கை ஒரு விரலை மற்றவங்க நோக்கி பின் பாயிண்ட் பண்ணும்போது மற்றவர்கள் நம்ம நோக்கி இருக்குது. அவங்க 1 மடங்கு தப்பு செய்யறாங்கன்னா 3 மடங்கு என்ன தப்பு நம்ம செய்யணும். பார்த்தீங்கன்னா அதனால மற்றவங்களை பத்தி உங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் ஆண்டவர் எழுப்புவாரு. அளப்பார் வந்து பார்த்தீங்கன்னா அவரவர் செயலுக்கு ஏற்ற கைமாறு என்னிடம் இருக்கிறது, இதோ நான் விரைவில் வருகிறேன். நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவையால் அளக்குறோமோ அதே அளவு ஆண்டவர் நமக்கு அளப்பார்.
நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினால் அவர் நமக்கு இரக்கம் காட்டுவார். நாம் மற்றவர்களை மன்னித்தால் கடவுள் நம்மளை மன்னிப்பார். நாம் ஆண்டவரை அன்பு செய்தால் அவர் நம்மளை அன்புவார், அன்பு செய்வார். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, என்னை மதிப்போரை நானும் மதிப்பேன், என்னை இகழ்வோர் இகழ்ச்சி அடைவார்கள். அவரை மதிப்போர் தான் ஆண்டவர் மதிப்பார். எல்லாமே பதிலுக்கு பதில் தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மன்னிக்கிறதா சரி, இறக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பதிலுக்கு பதில் தான் பார்த்தீங்கன்னா. நம்ம திருப்பாடல் 91 மனப்பாடமா நிறைய வசனம் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் நான் அவர்களை விடுவிப்பேன். அந்த நிபந்தனை என்ன பார்த்தீங்கன்னா, அன்பு கூறணும். எல்லாரையும் ஆண்டு விடுவிக்க மாட்டார். அவர்கள் என்னை வாஞ்சியாய் தேடுவதால், என் மீது அன்பு கூறுவதால் நான் அவர்களை விடுவிப்பேன். அப்ப யார் ஆண்டு விடுவிப்பார் என்றால், அவர்கள் நேசிக்கிற பிள்ளைகள் நம்மளை விடுவிப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் அழுதுட்டு இருக்கேன், போய் பேசவே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு மனசை கடினப்படுத்தி என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மன கஷ்டத்தில் இருந்துட்டு இருந்தேன். அம்மா வந்து பக்கத்தில் சொன்னாங்க, இவெல்லாம் நமக்கு எப்படி கட்சி கொடுத்து போகிறான், நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் பார்க்கலான்ட்டு போனோம். பார்த்து என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்து இவன் எப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா வந்து அனுப்பிச்சு விட்டானேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு விரக்தியில் சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து. ஆனால் எப்போ இந்த இறை வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சுனோ என் வாழ்க்கை தலைகளை அடைச்சு வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. அதே அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க, என் பையன் அமெரிக்கா போனதுனால தான் அந்த பெரிய வீட்டு என்ன பண்ணாங்க கட்ட முடிச்சுன்னு சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ சொல்ல இல்லைம்மா எல்லாம் ஆண்டர் கொடுத்ததான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா. ஒரு காலத்தில் சொன்னாங்க, இவெல்லாம் நமக்கு என்ன கஞ்சி ஊற்ற போறானா அப்படின்னு அந்த மாதிரி என்ன பண்ண என் வாழ்க்கை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து. ஆனால் ஆண்டு என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவங்க என்ன பண்ண பெருமையா சொல்ல ஆரம்பிச்சாங்க, என் பையன் பெரிய பையன் அமெரிக்கா போனா அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிச்சதெல்லாம் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. பாருங்க, இறை வார்த்தை நமக்குள்ள போகும்போது பாருங்க அந்த தாறுமாறான வாழ்க்கையை எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவர் நல்வழிப்படுத்துவார். அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், இறை வார்த்தை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து பிள்ளைகள் வந்து ஆசிரியப்பட வேண்டும் என்றால் பெற்றோர்களை கவனம் பண்ணணும், ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சில இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சரியா படிக்கல அப்படின்னு என்ன பண்ணாங்க, ரொம்ப கீழ்த்தனமா பேசுவாங்க. உனக்கு என்ன தெரியும், போ நான் டிகிரி படிச்சிருக்கேன், நீ படிக்கிற ஒன்றும் படிக்க உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரிலாம் அம்மா அப்பா சொல்லவே கூடாது. அவங்க படிச்சாலும் சரி படிக்காட்டியும் சரி அவர்களுக்குரிய மரியாதை நம்ம என்ன பண்ண கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு என்ன தெரிய போகுது, மொபைல் ஒன்றும் தெரியாது, நீ படிக்கவே இல்லை அப்படின்னா அவங்க மனசு நோக்கப்படி செய்யவே கூடாது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அதுதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, அன்னையருக்கு சினமூட்டுவோர் என்ன வந்து ஆண்டவரால் சபிக்கப்படுவார்கள். அப்ப யோசிச்சு பார்க்கணும், தடைக்கு என்ன காரணம், அம்மா அப்பாவுக்கு எனக்கு உறவு எப்படி இருக்குது, சரியா இருக்குதா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து அம்மா அப்பாட்ட பேசாம இருக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் வந்து தடையாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அப்ப யோசிச்சு பார்க்கணும், நான் எல்லாத்தையும் நான் ஒப்புரவா இருக்கணும், அதை யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற்று தெய்வ வழிபாட்டு முறைகள் எதையா நான் போயிருக்கேன்னா அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கும். அதெல்லாம் பாவ செயல்கள் போய் அறிக்கையிடணும். ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, அதே மாதிரி வாஸ்து பார்க்கறது, அதே மாதிரி முகூர்த்த நாள் பார்க்கறது, இந்த மாதிரி அந்நிய தெய்வ வழிபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது நம்ம தெரியாம போய் அங்க போய் மந்திரிக்கிறது, இங்க போய் தாயத்தை வாங்குறது, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காத காரியம். பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை விட்டுட்டு வேட்டு தெய்வங்களை யார் நாடி தர்றாங்களோ அது வந்து விபச்சார பாவத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்ட வல்லமையுள்ள ஆண்டவர், அவரை விட்டுட்டு என்ன பண்றது பார்த்தீங்கன்னா வந்து அந்நிய தெய்வத்தை நோக்கி ஓடும்போது இருந்தது அது விபச்சார பாவம். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 12:24 பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மறைவிலும் தெரியாது கடவுளுடைய வல்லமையும் தெரியாது, ஆகவே தான் நீங்கள் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். மார்க் 12:24 நாம் வாசிப்போம். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவனாகிட்டு வேற்று நாடி தேடி போயிட்டு இருக்காங்கன்னா இதான் காரணம். மறைநூலும் தெரியாது, கடவுளுடைய வல்லமையும் தெரியாது. மறைநூல் என்றால் பைபிள், பைபிள் பத்தி அறிவு கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது. கடவுளின் வல்லமை பரிசுத்த ஆவியானவர், ஆவியானுடைய வல்லமை என்ன பண்றது தெரியல. அதனால என்ன பண்றாங்க, அங்க போய் மந்திரிக்கிறது, இங்க போய் என்ன பண்றது தாயத்தை வாங்கிட்டு போறது, இதெல்லாம் கூடாத காரியங்கள். சாலப்படி தியானத்தில் ஒருத்தர் வந்து போயிட்டு இருந்தாங்க. அங்க கடைசி நாள் அபிஷேக ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போது குருவான சொல்றாரு, அபிஷேகத்தை நீ பெற்றுக்கணும், ஆண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும் அப்படின்னா
உங்க இடுப்புல கையில கட்டிருக்கூடிய என்ன பண்ணுங்க, அந்த மாந்திரிக கைகள், அந்த தாயத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க அதெல்லாம் எடுத்து ஓரமா போட்டுருங்க, குப்பூத்து தொகை போட்டுருன்னு சொல்றாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, தெனாவட்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு. என் இடுப்புல கட்டிருக்கிற தாயத்தை யாருக்கு தெரியும் இருக்க மாட்டாரு, தெனாவட்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா அந்த குருவான சொல்லும் போது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த தாயத்தை மந்த எல்லாத்தையும் வந்துச்சு கை எல்லாத்தையும் போய் குப்பத்துல போட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தெனாவட்டா உட்கார்ந்துட்டே இருக்காரு. அப்ப அந்த குருவானதுக்கு ஒரு வழிபாடு வருது. இந்த ஊர்ல இருந்து இந்த பேர்ல ஒருத்தர் வந்திருக்கீங்க, நீங்க இடுப்புல தாயத்தை கட்டிருக்கீங்க, உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்கிறார், அந்த தாயத்தை நீ என்ன பண்ண, பிடிங்க, என்ன பண்ண, வெளியே எரிஞ்சிடு, இல்லாட்டி உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ண, ஆடி போயிட்டார். இன்னும் நம்ம பேரு நம்ம ஊர் எல்லாத்தையும் சொல்றாருன்னு சொல்லி என்ன பண்ணாரு, உடனே என்ன பண்ணாரு, அந்த தாயத்தை பிடிங்க என்ன பண்ணாரு, வெளியே தூக்கி எரிச்சிட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தடையாக இருப்பது வந்து இந்த அந்நிய தெய்வ வழிபாடு, பிற தெய்வ வழிபாடு, இது ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஒருவேளை தெரியாம அப்படி போயிருந்தா இன்னைக்கு பாவம் தெளிவா சொல்லி என்ன பண்ண பாத்தீங்கன்னா வந்து அதெல்லாம் அறிக்கை செஞ்சு என்ன பண்ண விட்டு நம்ம பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆண்டரை பற்றிக்கொள்ள வேண்டும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, வேற்று தெய்வங்களை வழிபடுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வார்கள், அவற்றில் செலுத்தப்படும் இரத்தப்படி நான் பங்கேற்க மாட்டேங்கிறார் தாவீது. அவற்றின் பேரை கூட என் நாவினால் உச்சரிக்க மாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு சொல்கிறார். திருப்பாடல் 16:4 நாம் வாசிப்போம். அந்த வேற்று தெய்வ வழிபாடு எது ஆண்டுக்கு எவ்வளவு சிரத்தை உண்டாக்கூடிய காரியம் பாருங்க. வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர், அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன், அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்கன்னா வேற்று தெய்வங்களை வழிபடுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வார்கள். அது ஆண்டவரின் சினத்தை வருவிக்கக்கூடியது. அந்நியத்தோடு போய் பிணைத்துக் கொள்வது, திருமண ஒப்பந்தம் பண்றது, இதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். அதெல்லாம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வந்து தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள். அப்படி யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது இந்த மாதிரி காரியங்கள் இருந்ததெல்லாம் என்ன பண்ணணும், அதெல்லாம் என்ன பாவ செய்கிற தெளிவை நம்ம பண்ணணும், அறிக்கிட்டு அதெல்லாம் டெலிவரன்ஸ் ஆகி விட வேண்டும். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா, சிற்றின்பத்தில் நாம் இன்பத்தை தேடினோமா? ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணணும், அறிக்கையிடணும். அதாவது தீமையில் இன்பம் காணும் அனைவரும் என்ன பண்ணுவாங்க, நியாயத்துக்கு ஆண்டு என்ன பண்ணுவார், பதில் வந்து அங்கே கணக்கு கேட்பார். யாருன்னா இறைவார்த்தை படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்காம சினிமா, சீரியலு, மொபைல் சொல்லி உலகப்புறமா என்டர்டைன்மெண்ட் இதுல என்ன பண்றது, அதிகமான ஆர்வத்தை காட்டுறது. அப்ப யாரெல்லாம் நேரத்தை வீணடித்தார்களோ என்ன பண்ண, அறிக்கை எடுக்கணும். நான் இந்த மாதிரி பைபிள் படிக்கல, ஜெபம் பண்றது இல்ல, மற்றபடி உலகப்புறமான காரியங்கள் அதுலயே நேரத்தை வீணடித்தேன், அதெல்லாம் சொல்லணும், அறிக்கை எடுக்கணும். நேரத்தை நம்ம வீணடிச்சிருக்கிறோம், பைபிள் படிக்கல, ஆண்டோட நேரம் செலவிடல. இன்னைக்கு சொல்றாங்க, எனக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, பைபிள் படிக்க நேரம் இல்லை, பிரேயருக்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை என்று சொன்னால் ஆண்டு என்ன பண்ணுவாரு, பரலோகத்தில் இடமில்லை என்று என்ன பண்ணுவார் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து. அதனால என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, மொபைல் பார்க்கறதுக்கு, மணிக்கணக்கா பேசுறதுக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்குது. ஆனா பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா அது போய் அதான் காலோட பிரதர் சொன்னார் பாத்தீங்களா, விஜய் பிரதர் சொன்னார், நம்ம நேரம் இல்லை என்று சொன்னோம் என்றால் அது அட்டை போய் என்று சொல்லுவார் பாத்தீங்கன்னா வந்து. காலத்தையும் நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நமக்கு நேரமே இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை என்று சொன்னால் எப்படி அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? அதை சொல்லுவாங்க, இயேசுவோடு நீ உறவாடு, இல்லாவிட்டால் நீ ஆகிவிடுவாய் கருவாடு. நம்ம உறவாடணும், உறவாடினா என்ன பார்த்தீங்கன்னா வந்து இயேசுவோடு உறவாடிக்கொண்டே இருக்கணும், இல்லாட்டி காஞ்ச கருவாடை நம்ம பார்த்தீங்கன்னா வந்து போயிடுவோம். பார்த்தீங்கன்னா வந்து என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். லூக்கா 11:20 படிக்கிறோம், ஆண்டவரோடு நாம் நேரம் செலவிடவில்லை என்றால் சாத்தா ஈஸியா என்ன பண்ணிடுவான், அவன் வலையில சிக்க வச்சிருவான். நம்ம ஆண்டோடு இணைஞ்சிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னோடு இணைந்திருப்பவர் மிகுந்த கனி தருவார்கள். அப்ப கனி தர வேண்டும் என்றால் ஏசப்பாவோடு இணைஞ்சிருக்கணும், ஜெபத்துல வேத வாசிப்புல என்ன பண்ணணும், அவரோடு இணைஞ்சிருக்கணும், அப்பதான் கனி தர முடியும். 2 குறிப்பேடு 15:3 இவ்வாறு கூறுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் ஆண்டவரை புறக்கணித்தால் அவர் உங்களை விட்டு விலகி விடுவார். பதிலுக்கு பதில் தான் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். நம்ம பைபிள் படிக்கும் போது வெறும் ஆசீர்வாத வசனமா படிக்கக்கூடாது. ஆண்டவரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பெறுவார், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. எச்சரிப்பின் வசனத்தை நம்ம செவிமடுக்க வேண்டும். காலைல பாத சொன்னது பாத்தீங்கன்னா, எச்சரிப்பு, ஆண்டை எச்சரித்தார், சிம்சோனை எச்சரித்தார், ஏலி என்ற குருவை எச்சரித்தார், அவருடைய பிள்ளைகளை எச்சரித்தார். எச்சரிப்பு என்ன,
செடி கொடுக்கல, கடைசி என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து விட்டு விட்டா, மனம் போன போக்கில் வாழ்ந்து விட்டு விட்டா. பைபிள்ல பாத்தீங்கன்னா ரோமேர்ல 3 இடங்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு விட்டார் விட்டு விட்டார் விட்டு விட்டார் 3 இடத்துல போடப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்ப்பார், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவில்லை என்றால் விட்டுவார். பாத்தீங்கன்னா வந்து தண்ணீர் கேஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி தான். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை பெஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. மாப்பிள்ளை பெஞ்சு என்ன அர்த்தம் சொல்றது? ஸ்கூல்ல மாப்பிள்ளை பெஞ்சு கடைசி கடைசி படிக்காத பசங்க. அந்த சாரு சொல்லி சொல்லி பாப்பா பசங்கள்ட்ட, டே கரெக்டா என்ன பண்ணணும், கரெக்டா ஸ்கூலுக்கு டைம் வந்துடணும், கரெக்டா ஹோம்ஒர்க் பண்ணிடணும், எல்லாம் நம்ம சொல்லி சொல்லி பார்ப்பாரு. அந்த ஒரு சில பசங்க பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க, தான் இஷ்டப்படி பண்ணுவாங்க, அப்படியே நடந்துருவாங்க. சார் சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜ் நடந்துவாரு, வெக்ஸாயி, டே நீங்க ஸ்கூலுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நீ எக்ஸாம் முட்டை மார்க் எடுத்தாலும் சரி, நான் ஒன்றிட மாட்டேன், உங்களை கண்டுக்கவே மாட்டேன். நீ பின்னாடி உங்க பெஞ்சு ஒதுக்கிறேன், வந்து உட்கார்ந்தா உட்காருங்க, கேட்கணும்னா கேளுங்க, போனா போய்ங்க, உங்களை ஒன்றிட மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். 99 மார்க் வாங்கணும் போட்டு அடிட்டு அடிச்சுட்டு இருப்பார், ஏன்டா ஒரு மார்க் விட்ட, ஏன்டா ஒரு மார்க் விட்ட. ஆனா மாப்பிள்ளை பெஞ்சு உட்காந்து முட்டை மார்க் வாங்கிருக்க ஒன்றிட மாட்டாரு, கேட்கவே மாட்டாரு. நீ முட்டை மார்க் அதோட வாங்கி ஒன்றும் கிடையாது, நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். அது மாதிரி தான் நம்ம ஆண்டவரும் பாத்தீங்கன்னா வந்து அவர் சொல்லி சொல்லி நம்ம கேட்காம நம்ம மனதை கடினப்படுத்தி கொண்டிருந்தோம் என்றால் விட்டுருவார். ஆக்சுவலா சரி உன் இஷ்டப்படி போ. அந்த வசனத்துக்கு பாருங்க, ரோமையர் 1ஆம் அதிகாரம் 26 நாம் வாசிப்போம். ரோமையர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல விட்டு விட்டார் 24 சொல்லப்பட்டிருக்கும், 26 28 இது மூணுலயும் பாத்தீங்கன்னா விட்டு விட்டார் விட்டு விட்டார் விட்டு விட்டார் போடப்பட்டிருக்கும். இதுல ஏன் விட்டு விட்டார்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்யறது, பெண்கள் பெண்கள் என்ன பண்றது திருமணம் செய்யறது, இயல்புக்கு மாறான இன்ப முறை, ஹோமோசெக்சுவல்ஸ் லெஸ்பியன் சொல்றாங்க பாத்தீங்களா, அதை விட்டார் ஆண்டவர். சோதம் குமார காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கும் பாருங்க, அமெரிக்க தேசத்துல பாத்தீங்கன்னா லீகலைஸ் சொல்லிட்டாங்க. சரி நீங்க பண்றீங்கன்னு சொல்லி சட்டப்பூர்வமா என்ன பண்ணாங்க, அதிகாரம் கொடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா, உரிமை கொடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா. ஆண்டு விட்டுட்டாரு, சரி போய்க்க, அவ்வளவுதான். ஆண்டுடைய நியமம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது, இதுதான் ஆணுடைய நியதி பாத்தீங்கன்னா, அவருடைய நீதி நெறி. ஆனா என்ன பண்றாங்க, ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்யறது, பெண்கள் பெண்களை திருமணம் செய்யறது விட்டுட்டாரு. சரி உன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு, ஆனால் என்னுடைய நாள் என்று ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் கடன் கேட்பேன், தப்பிக்க முடியாது. அதுதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருப்பாடல்ல பாருங்க, 81ஆம் அதிகாரம் 11-12 நாம் வாசிப்போம். திருப்பாடல் 81 11 மற்றும் 12 நாம் வாசிப்போம். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் இதயம் கடினத்திற்கு அவர்களை விட்டுவிட்டேன். அவர் கடின இதயத்தின்படி வாழ்ந்தது என்ன பண்ணேன், விட்டுவிட்டேன். சொல்றாரு, என் குரலுக்கு அவங்க சரி சாய்க்கல, என்னுடைய அறிவுரைக்கு அவன் என்ன பண்ண கேட்கல, என்ன பண்ணேன் நான் விட்டுட்டேன். என்ன பண்ற சொல்றது பாத்தீங்கன்னா, அதனால வந்து ஆண்டுடைய வார்த்தை நம்ம கேட்கும் போது என்ன பண்ணணும், அது எனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் என்ன பண்ணணும், மனம் வாங்க என்ன பண்ணணும், ஒப்புக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சூரிய ஒளி கீழே பாத்தீங்கன்னா ஒரு களிமண் வைக்கிறாங்க, இன்னொன்று பாத்தீங்கன்னா வந்து மெழுகு. இந்த களிமண் என்ன பாத்தீங்கன்னா வந்து அந்த சூரிய ஒளி பட இறுகி போயிடும். ஆனா அதே சமயம் மெழுகு என்ன பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி பட என்ன பண்ணும், உருகிவிடும். நம்ம மெழுகு உருகி பாத்தீங்கன்னா வந்து களிமண்ணை போல கடினப்படுத்தக்கூடாது. Do not harden your hearts. நம்ம இதயத்தை கடினப்படுத்தணும் என்றால் அங்க மனமாற்றம் என்ன பண்ணாது பாத்தீங்கன்னா வந்து ஏற்படாது. அப்போ என்ன பண்ணுமா, நமக்கு ஆண்டு கொடுத்த காலத்தை நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திருக்கோம், வேஸ்ட் பண்ணிருக்கோமா, இந்த மாதிரி சிற்றின்பங்கள்ல நம்ம நேரத்தை வீடிச்சிருக்கிறோமா, இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்ஸ், இந்த மாதிரி குடிப்பழக்கம், போதை வஸ்துக்கள், புகைப்பழக்கம், இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன ஆண்டுக்கு பிரிக்கூடிய காரியங்கள்.
இன்னைக்கு ஏன் குடிக்கிறாங்கன்னு என்ன பண்றாங்க, கவலையை மறக்கிறது என்ன பண்றாங்க, குடிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஆனா இன்பத்தை நாம் கடவுளுடைய வார்த்தையை நம்ம தேட வேண்டும். உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதா இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் என்றோ நான் அழிந்து போயிருப்பேன். அப்ப நமக்கு இன்பம் இருக்கிற இறை வார்த்தை நமக்கு இன்பமாக மாற வேண்டும். பைபிள் படிக்க நம்ம என்ன பண்ணணும், அதுல மகிழ்ச்சியை தேடணும், அதுல ஆறுதல் தேடணும். உலக மக்களை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, உலக மக்கள் எதிர இன்பத்தை தேடுறாங்களோ அதில் நம்ம இன்பத்தை தேடக்கூடாது. ஏனென்றால் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். யாரெல்லாம் ஆண்டது நன்மையில நம்ம இன்பத்தை தேடாம தீமையில யார் இன்பத்தை தேடுறாங்களோ அவங்கள ஆண்டவருடைய நியாயத்துக்குள்ள கொண்டு நிறுத்துவார். ஆண்டவரே மகிழ்ச்சிக்குள், அப்போது அவர் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சியை நம்ம என்ன பண்ணணும், நாட வேண்டும். ஜெபம் நமக்கு ஒரு இனிமையான அனுபவம் மாறணும், இறைவார்த்தை வாசிக்கிறது நமக்கு இனிமையான அனுபவம் மாறணும், தியானங்கள் நற்செய்தி கூட்டங்கள் இது நமக்கு இன்பமாக மாற வேண்டும். ஒரு காலத்துல நான் சினிமா நோக்கி ஓடிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா தியானங்கள் நற்செய்தி கூட்டங்கள் இதுக்கு என்ன காலம் என்ன பண்ணிட்டு ஓடிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா, நற்செய்தியை அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை அழகாய் இருக்கின்றன. என்னை விட்டு அகன்று செல்வதில் முனைப்பாய் இருந்தீர்கள், இப்போது அதை விட பல மடங்கு ஆர்வத்தோடு என்னை தேடி வாருங்கள். ஒரு சகோதரி இந்த மாதிரி சாட்சி சொன்னாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சினிமா பைத்தியமா இருப்பாங்க. சினிமா பார்க்க போறாங்கன்னா அந்த எழுத்து போடுறது முன்னாடி போயிடுவாங்க, அந்த மாதிரி போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஆண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரப்ப 8 மணி பூசை அப்படின்னா 7:45 வந்துடுறாங்க. ஏன்னு கேட்டா சொல்றாங்க, ஒரு காலத்துல பாவம் செய்யறதுக்கு என்ன பண்ணேன், அவ்வளவு ஆர்வமா போனேன், அவ்வளவு தானமா ஓடிட்டு இருந்தேன். இப்ப பாவத்தை விட்டு பரிசுத்தமா வாழ்வதற்கு ஆண்டரை தேடுறதுல என்ன பண்றேன், அதிக ஆர்வத்தோடு நான் வர்றேன். அதான் ஆண்டு சொல்றாரு, பாரும் 4ஆம் அதிகாரம் 28 கூறுகிறது, என்னை விட்டு அகன்று செல்வதில் நீங்கள் முன்பு முனைப்புடன் இருந்தீர்கள், இப்போது அதை விட பல மடங்கு ஆர்வத்தோடு என்னை தேடி வாருங்கள். ஒரு காலத்துல உலகப்புறமான காரியம் என்ன பண்ண அதிகமா ஆர்வத்தோடு ஓடிட்டு இருந்தோம், அதை விட பல மடங்கு ஆர்வத்தோடு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டரை தேடி வரணும். அதாவது ஆண்டு என்ன பண்ணாரு, நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப 3வது காரியமாக நாம் பாவத்தை அடக்கிட வேண்டியது பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டு கொடுத்த காலத்தை நேரத்தையும் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சோசியல் மீடியா இந்த மாதிரி உலகப்புறமான காரியங்களை நேரத்தை வீணடிச்சுக்கிறோமா, அதெல்லாம் ஆண்டு சொல்லி என்ன பண்ணணும், பாவத்தை சொல்லணும், நான் காலத்தை நேரத்தை வீணடிச்சுட்டேன், பாவத்தில் நான் இன்பத்தை தேடினேன், ஆண்டு தரக்கூடிய மகிழ்ச்சியை தேடாமல் சாத்தான் தரக்கூடிய சிற்றின்பத்தில் நான் நேரத்துக்கு செலவிட்டேன். அதை நம்ம அறிக்கை செய்யணும், மனம் மாற வேண்டும். அடுத்தபடியாக நாம் அறிக்கையிட வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் முணுமுணுத்திருந்தோம் என்றால் அதை என்ன பண்ணணும், பாவத்தை அறிக்கையிடணும். அது ஒரு பாவம். எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க, எல்லாரும் புலம்புறாங்க, அப்படி கிடையாது. பாத்தீங்கன்னா வந்து முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் எல்லாவற்றையும் செய்யுங்கள். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தா திரும்பி வந்துடும். வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ப துதிக்க ஆண்டு பிரச்சனை என்ன பண்ணு பாத்தீங்கன்னா வந்து இறங்கி வரும். பாத்தீங்கன்னா வந்து எங்க முணுமுணுப்பு இருக்குதோ அங்க சாத்தான் உள்ள என்ன பண்ணுவான், வந்துடும். வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ப முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா வந்து செய்யுங்கள். எப்படி இந்த முணுமுணுப்பை மேற்கொள்வது? பெண்கள் பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க பாத்திரம் கழுவுற ஸ்டைல பார்த்தாலே தெரிஞ்சிடும். பாத்தீங்கன்னா வந்து கணவன்கிட்ட கோபமா இருந்தாங்கன்னு வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பாத்திரத்தை நான் பாத்தீங்கன்னா வந்து போட்டு டம்முன்னு என்ன பண்ண போட்டு என்ன பண்றது, அதே தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. அதே மாதிரிதான் கணவர் வீட்டுல ஆபீஸ் விட்டு வர வச்சுங்க, அவர் செருப்பை கழட்டி வர ஸ்டைல பார்த்தே தெரிஞ்சிடலாம். வந்து 8 வருஷத்துல பண்ண பார்த்தீங்கன்னா வீசி எரிவாரு. பாத்தீங்கன்னா வந்து பைக் ஸ்டார்ட் பண்றத வச்சு தெரிஞ்சிடலாம் அவர் எவ்வளவு கோபமா இருக்காரு என்ன பண்றது தெரிஞ்சிடும். பாத்தீங்கன்னா வந்து அதுதான் ஒரு கணவர் வந்து ஆபீஸ் விட்டு நேரம் என்ன பண்ணாரு, வந்து கோபமா வந்தார். ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா மேலதிகாரி வந்து என்ன பண்ணிருக்காரு, இவர் திட்டிருக்காரு. அந்த கோபத்தை என்ன பண்ணிருக்காரு, வீட்டுக்கு வராரு. வரும்போதே செருப்பு என்ன பண்ணாரு, இங்க ஒரு செருப்பு அங்க ஒரு செருப்பு என்ன பண்ணது பாத்தீங்கன்னா வந்து கழட்டிடும் போது அதை பார்த்தோன்னே அந்த அம்மா சொல்லிட்டாரு, டேய் இன்னைக்கு உங்க அப்பா எப்படி இருக்காரு, கோபமா வந்திருக்காரு, பேசாம அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படிமா கண்டுபிடிச்ச, உன் அப்பா செருப்பு கழட்டி வர ஸ்டைல பார்த்தே என்ன பண்ணிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. உங்க அப்பாவோட எத்தனை வருஷம் நான் ஆளுங்க எனக்கு தெரியாதா, அவர் எதுக்கு கோவப்படுவாரு, எதுக்கு இப்படி இருப்பா எனக்கு தெரியாதான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கோபத்தை என்ன பண்றாரு, யாருக்கு நேரம் காமிக்கிறாரு, மனைவியிட்ட காமிக்கிறாரு. அந்த மேலங்க திட்டாரு, அந்த கோபத்தை யார்கிட்ட காமிக்கிறாரு, மனைவி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து என்ன காஃபில வந்து சுகர் கம்மியா போட்டு நான் திட்டாரு. உடனே இந்த மாதிரி என்ன பண்றாங்க, அந்த கோபத்தை பிள்ளைகிட்ட போய் என்ன பண்றாங்க காமிக்கிறாங்க. அவன் பாட்டு விளாண்டு இருந்தான், அவனை போட்டு என்ன பண்றது பாத்தீங்கன்னா வந்து போட்டு கொத்து என்ன முத்துறது பாத்தீங்கன்னா வந்து. ஏன்னா கோபத்தை யாருமே காமிக்க முடியாது.
அவன் பாட்டு நாட்டு போட்டு அடிக்கிறது. அவன் என்ன பண்ணான், அந்த கோபத்தை போய் என்ன பண்றான், அவன் வீட்டுல நாய் வந்துட்டு இருந்தான், அந்த நாய்க்கு என்ன பண்ணான், போய் என்ன பண்ணான், அவன் காமிச்சு அவன் பார்த்துருந்தான், நாயை போட்டு என்ன பண்ணான், அவன் அடிச்சான் பார்த்தீங்கன்னா வந்து. அந்த நாய் என்ன பண்ணிச்சு, கோபத்தை காமிக்க என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த மேலதிகாரி ஆபீஸை விட்டு அதே வழியா வந்து அங்க போய் என்ன பண்ணிச்சு, அந்த மேலதிகாரியை போய் என்ன பண்ணிச்சு, கடிச்சு வச்சிருச்சு. பாருங்க, நம்ம ஒரு இடத்துல கோவப்படுறது பாருங்க, அப்படி என்ன பண்ணுறது, சைக்கிள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எல்லாருமே வருது. மேலதிகாரி இருந்து கணவன், கணவன் இருந்து மனைவி, மனைவி இருந்து பிள்ளை, பிள்ளைக்கு இருந்து நாய், நாய்க்கு இருந்து கடைசி யாருக்கு போயிட்டு வருது, அந்த மேலதிகாரி கிட்ட போயிடுச்சு கடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து சினம் கொள்ளுதல், முழுமுழுத்தல், புலம்புதல், இதெல்லாம் சாத்தானுடைய சுவாபங்கள். அதெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. பாத்தீங்கன்னா வந்து பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். பாத்தீங்களா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் என்ன பண்ணுங்க வந்து நன்றி கூறுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூற வேண்டும். அதுதான் ஆண்டை பிள்ளைகளுக்கு அழகு. நம்ம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சிக்கிறோமா, தேர்ச்சி அடைஞ்சிக்கிறோம், முதிர்ச்சி அடைஞ்சிக்கிறோமா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, என்ன நேர்ந்தாலும் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா வந்து நன்றி கூறக்கூடிய பிள்ளைகளாம் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா வந்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் என்ன பாத்தீங்கன்னா வந்து வராது. தஞ்சாவூர்ல ரோசி சிஸ்டர் இருந்தாங்க ஆக்சுவலா. அப்போ ஒருத்தர் வந்து அந்த சிஸ்டர் போய் ஜெபிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் மகளுடைய திருமணத்துக்காக நிறைய அந்த சவுக்கு மரங்கள்லாம் நிறைய நட்டு வளர்த்துருந்தேன். ரவுடி பசங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வெட்டி அங்கே கொண்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தோடு சொன்னாங்க. அப்போ அந்த சிஸ்டர் ஒன்னே ஒன்று சொன்னாங்க, வேற ஒன்றும் சொல்றீங்க, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம், இதை பற்றி சொல்லிட்டே இருந்தேன், ஆண்டவர் பார்த்துக்குவாரு சொல்லிட்டாங்க. சரின்னு என்ன பண்ணாங்க, இந்த ஐயா வீட்டுக்கு வந்து நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டு நன்றி ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரவுடி பசங்க பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வந்து வட்டி முதலமா சேர்த்து எல்லாம் அந்த பணத்தை என்ன பண்ணாங்க, மொத்தமா என்ன பண்ணாங்க கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டோம், அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணாங்க, பணத்தை பூரா கொடுத்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம நன்றி ஸ்தோத்திரம் பண்ணும்போது பாருங்க ஆண்டவர் எப்படி மாத்திர ஆசீர்வாதம் என்ன பண்றது பாத்தீங்கன்னா வந்து மாத்திர வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ப முழுமுழுக்கும் போது புலம்பும் போது அது வந்து இந்த சாத்தானுக்கு இடக்கூடிய காரியமாக என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறது. நாம் அனைவரும் எடுத்துக்கிட்டோம். துதித்து பாடி மதுரை போ, மகிழ்ந்து பாடி எரிப்போ பிடிப்போ, துதித்து பாடி மதுரை போ, மகிழ்ந்து பாடி எரிப்போ பிடிப்போ, துதியெடுத்தால் போடுவா, ஒரு நாள் திரும்பி வருவா. தேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, தேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது, துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம், துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம், துதியெடுத்தால் காத்தான் போடுவா, ஒரு கால் திரும்பி வருவா, துதியெடுத்தால் காத்தான் போடுவா, ஒரு கால் திரும்பி வருவா. தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். கடைசியா ஒன்று பாட்டு நாம் முடித்துக் கொள்ளலாம். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பொல்லாத ஆவி போயிட்டு 7 ஆவி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வரும் சொல்லப்பட்டிருக்கு.
ஒரு ஒரு தீயாவே ஒரு தொட்டு வெளியே போகும்போது வீட்டு வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறது, எம்டியா இருக்குது, வெற்றிடமா இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணோம், மற்ற 7 பொல்லாத ஆவிகளை நம்ம கொண்டு வந்தோம். இப்போ நம்ம தியானத்துல வந்து நிறைய இறைவார்த்தை கேட்டு, நிறைய துதி ஆராதனை, நிறைய அபிஷேகம், பசுத்த அபிஷேகம் நிறைய கேட்டிருக்கோம். நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ணோம், அதை ஃபீல் பண்ணணும். இறைவார்த்தை, அதே மாதிரி ஜெபம், இந்த மாதிரி ஆவிக்குரிய ஐக்கியம் அதை வச்சு நிரப்பணும். இதை நிரப்பாம அப்படியே நம்ம எம்டியா விட்டோம் அப்படின்னா சாத்தா என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து வீடு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்துடும் பார்த்தீங்கன்னா வந்து அதான் போட்டிருக்கு. ஒரு பொல்லாத ஆவி போய் நம்ம 7 பொல்லாத ஆவி நம்ம கொண்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா வந்து தியானத்துக்கு வந்து நம்ம நல்ல பாவ செயல்களை செய்யும் போது நம்மளுடைய உள்ளம் ஆன்மா தூய்மை எடுத்து கிளீனா சுத்தமா இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எம்டியா இருக்கு. அந்த தீயணைகள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணணும், வெற்றியமா வச்சுக்கூடாது, இறை வார்த்தையை வச்சு நிரப்பணும். உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். அப்ப என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வந்து ஜெபம், இறை வார்த்தை இந்த மாதிரி பண்ணணும் வச்சு நிரப்பிட்டு இருக்கணும். நிரப்பாம எம்டியா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தீயாவை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 7 பொல்லாதாவை கொண்டு வந்துடும். ஒரு பாட்டில் அடிச்சு 5 பாட்டில் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு சிகரெட் பாக்கெட் அடிச்சு என்ன பண்ணுவாரு, 5 சிகரெட் பாக்கெட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சீன் பார்க்க ஆரம்பிச்சவங்க 7 சீன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா அதான் பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட 7 தான் பயங்கரமா இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பின்னைய நிலைமை என்ன பண்ணும், அதை விட பயங்கரமா இருக்கும். அப்போ வந்து நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம், நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை காத்து சொல்லணும். அந்த வீட்டுக்கு போனாலும் கூட தொடர்ந்து ஜெபம், தொடர்ந்து வேத வாசிப்பு என்று அதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, நிலைச்சு நிற்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவன் மறுபடியும் வர முயற்சி எடுப்பான். அவன் வராதபடி நம்ம என்ன பண்ணுவோம், சாத்தான் உள்ளே வராதபடி அனைத்து வாசிகளும் அடைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்ப கேட்டுக்கொண்ட வசனத்தை உள்ளத்தில் இருத்தி அதன்படி வாழ நாம் செபிப்போம். தியானிச்சோம். அதாவது பாவ சங்கீதத்தில் என்னென்ன அறிக்கையிடணும், இந்த மாதிரி மன்னிக்காம இருந்தோம், கசப்பு இருப்பா இருந்தா அதெல்லாம் அறிக்கையிடணும். அதே மாதிரி வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடிய காரியங்கள், அந்நிய தெய்வ காரியங்கள் ஏதாவது இருந்தா அதை என்ன பண்ணணும், அறிக்கையிடணும். பாவத்தில் பாவ சந்தோஷத்தில் நாம் இன்பத்தை தேடி இருந்தோம் என்றால் அதுக்கு என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். காலத்தை நேரத்தை நம்ம வீரடிச்சிருந்தோம், மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முணுமுணுக்கிறது, குழம்புறது, கோவப்படுறது, எரிச்சல் படுறது, பொறாமைப்படுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடம்பெற்றிருந்தோம் அப்படின்னு என்ன பண்ணணும், அதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது செஞ்சிருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு நம்ம ஒப்புரவாகும் போது அந்த ஆன்மா தூய்மை அடையும். அதை காத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்பு இயேசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே சுவாமி பாவ சங்கீதத்தை குறித்தும் ஆண்டவரே உமக்கு எதிராக செய்த பாவங்களை குறித்தும் எப்படி பாவ சங்கீதம் நல்லா தயாராக குறித்து கற்றுக் கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றியப்பா. கேட்டுக்கொண்ட இறை வசனத்தை எங்கள் உள்ளத்தில் ஆழமாக இருத்தி அதை வாழ்வாக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் உணர்வுள்ள உள்ளத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க சுவாமி, தாங்க ராஜா. பேருக்காக கடமைக்காக நாங்கள் பாவத்தை அறிக்கையிடாமல் உடைந்த உள்ளத்தோடு நாங்கள் வரணும் ஆண்டவரே. மறைக்கப்பட்ட பாவங்கள் அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நினைவுபடுத்துங்கப்பா. அனைத்தையும் ஒன்று விடாம ஆண்டவரே உள்ளம் நொறுக்கப்பட்ட நிலையில அறிக்கையிட்டு அதற்கு பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள இறக்கப்பாடுங்க உதவி செய்யப்பா. அப்படியாக உணர்ந்து நாங்கள் செய்யணும் சாமி. எதையுமே வந்து பேருக்காக கடமைக்காக செய்யாம ஆண்டவரே உங்களுடைய உள்ளத்தை நான் காயப்படுத்திருக்கவே என்பதை உணர்ந்து ஆண்டவரே இந்த பாவத்தை மீண்டும் நான் செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த தீர்மானத்தோடு நாங்கள் பாவத்தை அறிக்கையிடும்படியாக எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் தூண்டி எழுப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய ஒத்தாசை நாடுறப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. எங்கள் ஆற்றால் அல்ல, எங்கள் சக்தியால் அல்ல ஆண்டவரை, உங்கள் ஆவியினால் எல்லாம் ஆகுங்கப்பா. சாலமோனை போல அந்த ஞானத்தின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொரு நிரப்புங்க சுவாமி. இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அப்படியாக பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் எங்கள் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. பாத்திரம் நிரம்பி விளைத்தக்கிறது அபிஷேகத்தால் நிரப்புங்க சுவாமி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இப்போது உங்களுக்கு தேநீர் இடைவேளை